சார் பேங்க்ல கூப்பிடுற பேங்க் மேனேஜர் ராம்குமார். ஸோ இவங்களுக்கு வேலை பொழப்பு இல்லை. இதான் வந்துட்டேன். வந்துடுறேன். நீ எங்கடா இங்கே? உங்களுக்கு தான் சாப்பாடு கொடுக்க வந்தேன். சரி, எனக்கு ஒரு சின்ன மீட்டிங் இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன். நீ உள்ளே இரு. ஹலோ சார். என் பேர் பிரதீப் சார். என் பேர் பிரதீப். ஓ ஓகே. ஐ எம் லோக்கி. மொபைல் ஷாப் வச்சுருக்கேன். நீங்கள்? இதான் இப்போ போனால எஸ்ஐ, அவள் எங்கள் அண்ணன் தான். ஓ நைஸ். சார் அமைதியாக இருக்கீங்க, எனக்கு போர் அடிக்குது சார். ஏதாவது பேசுங்க சார். போர் அடிக்குதா? என்ன பேச? அதையும் நான் தான் சொல்லணுமா? ஓ கேம் விளாடுவோமா? இது கிரைம் பிரான்ச்சு. கேமில் இருக்குது என்ன ப்ளே கிரவுண்டா? சார் இந்த கேம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சார். வாங்க சார் விளாட்லாம். சார் கொஞ்சம் இப்படி வாங்க சார். இந்த கேம் பேர் டார்க் சீக்ரெட். என் வாழ்க்கையில் நடந்த டார்க்கான சீக்ரெட்டை நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். அதே மாதிரி நீங்களும் என்கிட்ட சொல்லணும். ஓகே, பட் யூ மஸ்ட் கோ ஃபர்ஸ்ட். ஓகே சார். இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்கேமர்ஸ் கிட்ட மாட்டி 15,000 போட்ட 30,000 வருங்க நம்பி 15,000 போட்டேன் சார். அவன் அதை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க சார். இந்த விஷயம் எங்கள் அண்ணனுக்கு கூட தெரியாது சார். இப்போ உங்களை பற்றி சொல்லுங்கள். இப்போ நான் உண்மை சொல்லவா இல்லை பொய் சொல்லவா? கண்டிப்பாக உண்மை தான் சார் சொல்லணும். சீட் பண்ணக்கூடாது. ஐ எம் அ ஃபிஷர். ஃபிஷ்ஷா? மீன் பிடிக்க வேணாம். ஃபிஷர்லடா, ஃபிஷர். அப்படின்னா? ஐ எம் ஒன் ஆஃப் த மோஸ்ட் வாண்டட் சைபர் கிரிமினல். இப்போ தானே சொன்னேன் பொய் சொல்லக்கூடாது, உண்மையை தான் சொல்லணும்னு. என்ன லியோதா சார் 420 மறந்துட்டியா? உனக்கு எப்படி தெரியும்? அதான் சொன்னேன்ல நான் கிரிமினல்னு. பேசிக்கலி ஐ எம் ஃபிஷர். அதாவது நாங்கள் டேட்டா கலெக்டர். எங்களுக்கு டேட்டா தான் மணி மேக்கிங் மிஷின். எங்களுக்கு டேட்டா சோர்ஸாக இருக்கிறது நீங்கள், அதாவது காமன் பீப்புள். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு மொபைல் ஷாப் வச்சுருக்கேன். என் கடையில் ஒரு நாளைக்கு 10 பேர் ரீசார்ஜ் பண்ணால் எனக்கு 10 டேட்டா. ஸோ அப்புறம் என்ன, ஒரு 3 months பிறகு ஒரு நியூ நம்பர் மூலமாக நிறையா மெசேஜ் ஆஃபரில் அனுப்புவோம். அவங்க உஷாராக இருந்தால் தப்பு செய்வாங்க, இல்லை அவங்க குடிமை என் கையில். மோஸ்ட்லி உன்ன மாதிரி பசங்க தான் ஓடிபி மூலயமா மாட்டிக்கிறாங்க. ரொம்ப பாவம். நாங்களே அவங்க டேட்டா வச்சு அமௌண்ட் எடுத்துருவோம், இல்லை ஃபேக் கால் அண்ட் ஃபேக் ஐடி வச்சு அவனை கவுத்தி விட்டுருவோம். இதில் அவனால் எனக்கு ப்ராஃபிட் தான் அதிகம். இட்ஸ் ஜஸ்ட் அ பிஸ்னஸ் மேன். யோ எவ்வளோ போய் தப்பு பண்ணுறீங்க தெரியுமாயா? தப்பு தான், யார் இல்லைன்னு சொன்னால். உங்களுக்கு தான் சைபர் கிரைம்னா என்னன்னே தெரியாது. அதை நீங்கள் தெரிஞ்சு புரிஞ்சு வரதுக்குள்ளே நாங்கள் எவ்வளோ பணம் எடுக்க முடியுமோ அதை எடுத்துகிட்டு போயிடுவோம். இட்ஸ் அ பிக் நெட்வொர்க் மேன். அதான் சொன்னேன்ல. கையை கொடுங்க. நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷனால தான் அந்த சைபர் கிரிமினல் எங்களால் ஈஸியாக பிடிக்க முடிஞ்சிருக்கு. ஓகே, வெல் ஐ ஆம் லீவிங். ஓகே பை. எங்கே போகிறீங்க லியோதாஸ்? வாட் என்ன சொல்கிறீங்க? அதை நான் சொல்கிறேன். நே என்னடா? ஒரு 15,000 ஏமாந்தேனே. எப்படிடா ஏமாந்த? இன்ஸ்டாகிராமில் ஒருத்தன் 15,000 போட்டால் டபுளாக 30,000 வந்து சொல்லி என்னை ஏமாத்தினேன். சொல்லுங்கள் சார். என் பேர் லோக்கி. நான் இங்கே மொபைல் ஷாப் வச்சுருக்கேன் சார். ஓகே. இன்ஸ்டாவில் லியோதாஸ் 420 ஒரு ஃபேக் ஐடி வந்து ஸ்கேம் பண்ண ட்ரை பண்ணாங்க சார். அவங்க யார் என்னன்றதை நான் பார்த்துட்டேன் சார். சரி, அதை பற்றி உங்களுக்கு நேரில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க சார். இவன் தானே என்னை ஸ்கேம் பண்ணா? என்னடா சொல்கிற? கன்ஃபார்ம் தெரியுமா? அவன் தான், அவனோட வயசு தான் அது. கன்ஃபார்மாக தெரியும்ல? நான் இங்கே தெரியுமா? நாளைக்கு நேரில் வாங்க, எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். சரியா? வாங்க, கண்டிப்பாக முடிச்சிடலாம். இது நாங்கள் போட்ட பிளான். வசமாக மாட்டிக்கிட்டேன். நீ கிளம்பு, இனி நான் பார்த்துக்கிறேன். அவன் சொன்னது ஒரு விதத்தில் காட்டுதான். சூதாட்டம், பண மோசடி, இந்த மாதிரி மக்கள் ஏமாந்துட்டே தான் இருக்காங்க, மாற மாட்டாங்க. ஏன், எனக்கே ஒரு அவேர்னஸ் தேவைப்பட்டது. இருட்டை அகற்றுறதுக்கு சூரியன் தேவையில்லை, ஒரே ஒரு தீக்குச்சி போதும். அந்த தீக்குச்சி நானாகவே இருந்துட்டு போகிறேன்.